ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, இன்னைக்கு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். என் வாழ்க்கையில் எப்போது அதிர்ஷ்டம் வரும் காத்திருந்த உனக்காகவே அதிர்ஷ்ட நேரத்தை தொடங்கி வைக்க தான் நான் வந்திருக்கேன் செல்லவே. கண்களை மூடிக்கிட்டு சும்மாவே கற்பனையிலேயே நல்லா வாழ்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காத. செயல்களில் களத்தில் இறங்கு. உன் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் கனவை நனவாக்கி உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த சாயப்பா வந்துட்டேன். வாழ்க்கையில் முன்னேறணுன்ற வைராகியமும் உத்வேகமும் வந்துட்டா எவ்வளோ பெரிய பாரமாக இருந்தாலும் அது உனக்கு பஞ்சாக மாறிடும். வானம் கூட உன் வசப்பட்டு உன் காலுக்கு கீழே வந்துடும் என் செல்லமே. நம்பிக்கையோட எல்லா வேலைகளையும் செய்ய உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பாவை நடத்தி கொடுத்துட்றேன். உன்னை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன்னை வேறு வேறு மாதிரி நினைக்கலாம். ஆனால் நீ யாருன்னு உனக்கு தெரியும் அல்லவா? நீ எப்போதும் நீயாக இரு. உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். எந்த ஒரு விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் கஷ்டத்தையும் கொடுக்கும். அதனால் சந்தோஷமோ கஷ்டமோ அது எல்லாமே சரியாகும், மாறும். எதுவும் நிரந்தரம் இல்லைங்கிற அந்த புரிதலை உனக்குள்ளே எப்போயும் வச்சுக்கிட்டினா கஷ்டம் வரும்போது அதை பார்த்து கவலைப்பட தேவை இருக்காது. கஷ்டம் முடிஞ்ச அடுத்து சந்தோஷம் வரும்ன்றத நீ உறுதியாக நம்பலாமே செல்லவே. உன் வாழ்க்கையில் இருளாக இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். நட்சத்திரமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் ஒளி வீசுகிறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்பட தேவையே இல்லை. உன் மனசில் இருக்க கவலைகளை எல்லாம் உதறி தள்ளிட்டு சிரித்து சந்தோஷமாக வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. எந்த விஷயத்தையும் என்னால் இவ்வளவுதான் முடியும்னு முயற்சி செய்ய நினைக்காதே. நினச்ச காரியம் முடிகிற வரைக்கும் நான் முயற்சி செய்தே தீர்வேங்கிறதுல உறுதியாக இரு. நீ நினச்ச காரியங்களை எல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க இந்த சாயப்பா இருக்கும்போது பாதி முயற்சியிலேயே ஏன் துவண்டு போகிறாய்? இப்போ நேரமும் காலமும் கூட உனக்கு சாதகமாக அதிர்ஷ்டவசமாக மாறிடுச்சு. அப்புறம் என்ன? உன்னுடைய முயற்சிகளை நம்பிக்கையோடு செய். உனக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் கஷ்டம், வருத்தம், வேதனை அது இருந்தாலும் அதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுத்துருவேன். நீ எப்போதும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னை விட்டுட்டு யாராவது விலக நினச்சா அவங்களுக்கு உன் மதிப்பு தெரியலைன்னு நினச்சா அவங்கள விட்டுட்டு விலகிப்போ. அதை விட்டுட்டு உன்னை விலகி போகிறவங்கள நினச்சி நீ கவலைப்படவோ கஷ்டப்படவோ வேண்டாம். உனக்கான ஆறுதலை நீயாகவே உனக்குள்ளே கொடுத்துக்கோ. எந்த விஷயத்தையும் அலட்சியமாக நினைக்காதே. யாரையும் அவமரியாதை செய்யாதே. ரொம்ப அடுத்தவங்ககிட்ட நீ விட்டு கொடுத்து அனுசரித்து போனீன்னா ஒன்று நீ உடஞ்சி போகணும், இல்லாட்டி உன்னை அவமானப்படுத்துவாங்க. அனுசரித்து போவதில் கூட ஒரு அளவு இருக்கட்டும் என்று செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நானே முன்னின்று நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் எது கிடைச்சாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் வாழ்க்கையை எப்போ எப்படி சரி செய்யணும், நிலைநிறுத்தணும், உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எப்போதுமே ஒரு மனுஷனுக்கு காது குத்துனாலும் அங்கே அடையாளம் இருக்குது, மூக்கு குத்துனாலும் அடையாளம் இருக்குது. முதுகில் குத்துறதுக்கான அடையாளம் மட்டும் தெரியவே மாட்டேங்குது தானே. யார் உன்னை எப்படி ஏமாத்துறாங்க, உன் முதுகில் குத்தி உன்னை நோகடிக்கிறாங்கன்னு கூட தெரியாத அளவுக்கு நீ அப்பாவியா ஏமாளியா இருந்ததெல்லாம் போதும். இனிமேலாவது கவனமாக உஷாரா வாழ்க்கையை தெளிவோட வாழ தயாராகு. நீ சாதாரண மூங்கில் மரம் அல்ல, புல்லாங்குழலாக மாறக்கூடிய மூங்கில் மரம். எல்லா மூங்கில் மரங்களையும் புல்லாங்குழலாக வாக்க செய்ய முடியாது. சில மூங்கில் மரத்தை வச்சு வீடு கட்டுவாங்க, சில மூங்கிலை வச்சு ஏணி கட்டுவாங்க, சில மூங்கில்களை அறுத்து படகாக செய்வாங்க. நீ வாழ்க்கையில் இசையை தரக்கூடிய புல்லாங்குழலாக வாரக்கூடிய மூங்கில் மரம். உன்னால் இந்த உலகம் சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளையாக வாழ தயாராக என் செல்லமே. உன் நெஞ்சத்தில் எந்த வஞ்சகமும் இல்லை, யாருக்கும் தீங்கும் துரோகமும் செய்யாத நல்ல பிள்ளையாக நீ இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு எதிராக யாராவது எதையாவது செய்ய நினச்சா இந்த சாயப்பா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். உனக்கான நல்லதையெல்லாம் நானே செய்வேன். எந்த விஷயத்தையும் சரியாக தவறான யோசிக்காமல் அவசரப்பட்டு களத்தில் இறங்காதே.
நல்லா யோசித்து செயல்படுத்து. நேராக இருக்கிற ஆணிகள் அதிகமாக அடி வாங்குவதைப் போல நேர்மையாக இருக்கிற நீயும் அதிகமாக அடி வாங்கிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மனசை அடிக்கிறாங்க, உன் மனசை நோக்கடிக்கிறாங்க, உன் வருத்தத்தை உனக்குள்ளேயே கொடுக்குறாங்க, கலக்கத்தை கொடுக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி உனக்கு நல்லதை செய்ய நான் வந்துட்டேன். ஏற்ற இறக்கம் என்பது வாழ்க்கையில் இருக்க தான் செய்யும். உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா வந்த பிறகு நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. இனி எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்கிறேன். அனைத்தும் இருந்தாலும் கூட சில விஷயங்களை அனுபவிக்க முடியாமல் நீ கஷ்டப்படுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் சரி செஞ்சு நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு இந்த சாயப்பா வழிகாட்டுறேன். உடம்பு நல்லா பலமாக இருக்கணும்னு நினச்சின்னா முதல்ல மனசை வலிமையாக்கிக்கோ. மன தைரியத்தை இழந்து விட்டாலே மனிதன் எல்லாத்தையும் இழந்தவனாக ஆயிடுவான். உன்னை நீ நம்பும்போது இந்த சாயப்பா உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாகவே செஞ்சு கொடுப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரிடமிருந்தும் நல்ல விஷயங்களை கற்றுக்கோ. ஆனால் யாருடைய வாழ்க்கையும் அவங்கள போல வாழ நினைக்காதே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் நல்லதை விட கெட்டதை நிறைய செய்பவர்களா, கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால் எல்லாரிடமும் இருக்கும் நல்ல விஷயங்களை மட்டும் நீ எடுத்துக்கோ. என்னை தவிர நீ யாரையும் வணங்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ வணங்கும் எல்லா தெய்வங்களிலும் இந்த அப்பா சாயப்பா கலந்து தானே இருக்கேன். உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கிற அனைத்தையும் திருப்தியாக ஏற்றுக்கொள்ளும் பிள்ளையாக இரு. உன்னை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றி உனக்கு ஒளியாக வெளிச்சமாக நான் இருக்க போகிறேன். உன் மனசை நீ சுத்தமாக வச்சுக்கிட்டீன்னா உன்னை சுற்றி இருக்கிற போலி உறவுகளும் பொய்யான மனிதர்களும் தானாகவே உன்னை விட்டு விலகி போயிடுவாங்க. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் நிம்மதியையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தாங்கி பிடிச்சு உனக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாததால் அத்தனை கவலைகளையும் நீ மனசுக்குள்ளேயே போட்டு தனியாளாக சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு தெரியும். அதனால தானே உனக்கு துணையாக நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக உனக்கு ஆதரவாக நான் இருந்து உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையும் நீ நல்லபடியாக வாழும்படி செய்கிறேன். நேரத்தை எப்போதும் நல்ல நேரம் கெட்ட நேரம் நீ சொல்லாத. உன் செயல் வேலைகள் சரியாக இருந்ததுன்னா எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். உனக்கு பிடிச்சவர்களை உன் கூடவே நான் வாழ வைக்கிறேன். உனக்கு பிடிச்ச விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சு கொடுக்குறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. எல்லா சூழ்நிலைகளிலும் தனியாக வாழ தயாராக இரு. ஏன்னா யார் எப்போ எப்படி உன்னை விட்டுட்டு போவாங்க, எப்படி மாறுவாங்கன்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையை நீயாகவே தான் சரியாக உருவாக்கிக்கணும். சில விஷயங்களை சிரிச்சுக்கிட்டே கடந்து போ, சில விஷயங்களை அமைதியாக கடந்து போ. எதுக்காகவும் எதை யோசிச்சும் நீ துவண்டு போக வேண்டாம். என்னை நம்பி வாழும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கைங்கிறதே மனிதனுடைய இதயத்துக்கும் அதாவது மனசுக்கும் மூளைக்கும் உள்ள போராட்டம்தான். மனிதனுடைய மனசு ஒன்று சொல்லும், மூளை இன்னொன்று சொல்லும். எப்போவுமே இதானே நடக்குது. நீ வேணும் இது சரின்னா உன் மூளை வேற சொல்லும், உன் மூளை வேற சொல்லுச்சுன்னா மனசு வேற சொல்லும். எப்போதும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள்ள முயற்சி செய். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுத்து உன்னையும் மகிழ்ச்சிப்படுத்தி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் காலையில் கண் விழிக்கும் போதே இந்த நாள் நல்ல நாளாக இருக்கணுன்ற எதிர்பார்ப்போடு தான் எந்திரிக்கிற. ஆனால் ஏதாவது நீ நினச்சதற்கு மாறாக நடந்து அந்த நாள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் நாளாக மாறிடுது இல்லையா? இனிமே வருத்தப்படாத. அனைத்தையும் சரி செய்ய இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். என்னை மனமுருகி வேண்டி வணங்கும் உனக்கு எந்த வேண்டுதல்களையும் நிறைவேற்றாமல் விட்டு வைக்க மாட்டேன். உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். என்னை சரணடைந்த உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் கண்டிப்பாக நான் விடுவிப்பேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. வாழ்க்கையில் எல்லாமே வேணும்னு சொல்லி ஓடுறதுக்கு பதிலாக தேவையில்லாத விஷயங்களை வேண்டாம்னு தவிர்த்துட்டீன்னா நிம்மதி எப்போதும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்து அடுத்தவங்களை குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத விட உன் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு வெற்றிக்காக களத்தில் இறங்கி போராடு. கண்டிப்பாக
உன் போராட்டத்தின் முடிவாக நான் உனக்கான வெற்றியை கொடுத்துருவேன். நீ சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு நானே உனக்கு துணையாக இருந்து உனக்கு பல நல்ல வழிகளை காட்ட போகிறேன்.